பேர் சிஎம் சுப்பிரமணியன். கோவை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறேங்க. நான் ஏற்கனவே ஃபர்னிச்சர் கடை வச்சு தொழில் செஞ்சிட்ருக்கேன். தினமலர் பத்திரிகையில் ஒரு 5 வருடம் நிருபராக பணியாற்றியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம சொந்தமாக தொழில் செஞ்சு நம்ம சுயமாக சுதந்திரமாக இருக்கணும்னு நினச்சி ஒரு சுய தொழிலில் இது வரைக்கும் இன்னி கடை இருக்குது, லீவ் விட்டுட்டு வந்திருக்கிறேன். இந்த காலகட்டத்திலையும் நான் கடை ஒரு பக்கம் ஒரு சட்டப்பகுதியில் எனக்கு ஆர்வம் இருக்குது. தகவல் உரிமை சட்டம். இந்த தகவல் உரிமை சட்டத்தை பயன்படுத்தி என்னுடைய பணிகள் பலவற்றை நான் முடிச்சிருக்கேன். அதுபோக அந்த ஆர்டிஐ ஆர்வலர்கிட்ட யாராவது ஒரு சாமானியர் ஒரு சின்ன வேலையாக இருக்கும், ஒரு அலுவலகத்தில் அந்த வேலையை ஆர்டிஐயில் முடிக்க முடியும். அதை முடித்து தந்து அதில் 4 பேர் திருப்தி அடைஞ்சப்போ நான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க. என்ன கேட்டால் ஆர்டிஐ அவ்வளோ பெரிய சட்ட ஆயுதம். நான் 10 ரூபாய் இயக்கத்தில் இருக்கிறேன், சமூக ஆர்வலராக இருக்கிறேன். அதே சமயம் நம்ம வயதான காலத்தில் இப்போ செய்கிற தொழில் செய்ய முடியாது. ஆகவே நான் கடையில் நம்ம உட்கார்ந்த இடத்துல பணிகளை செய்யணும். அதே சமயம் ஒவ்வொரு தொழிலையும் நம்ம செய்யும்போது நாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற துறையை நம்ம தேர்ந்தெடுத்தா நம்ம நிச்சயமாக நமக்கு தெரிஞ்ச நம்ம தெரிஞ்ச தொழிலை தேர்ந்தெடுத்து பண்ணுனா நம்ம வெற்றி அடைகிறது நிச்சயம். அதனால் அதே போல் திரு பரஞ்சோதி பாண்டியன் அவர்கள் சொன்னது மாதிரி ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் நம்ம ஒவ்வொரு திட்டங்கள் கொண்டு போகும்போதும் அதில் லீகல் வியூ கண்டிப்பாக இருக்கணும். லீகல் வியூ தான் பேசுங்க. நம்ம இந்த உரையாடிட்டு இருக்கும்போது பல பேர் பல விஷயங்களை சொன்னார். சொல்லும்போது ஒரு பாயிண்ட் என்னன்னா, சில பேர் தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. ஆனால் அது எப்படி போராடுனா முடிக்க முடியும், என்ன வியூகம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்.